ஒரு அடர்ந்த காடு ஒன்று இருந்தது. இந்த காட்டில் நிறைய மிருகங்கள் வாழ்ந்து வந்தது. இந்த மிருகங்கள் ரொம்ப அன்பாக இருந்தது. ஒரு நாள் ஒரு டர்ட்டிலும் ஒரு மங்கியும் பேசிகிட்டு இருந்தது. அப்போ அங்கே ஒரு முயல் குட்டி வந்தது. இந்த பன்னி முயல் சிரிச்சிட்டே சொன்னது, நான் தான் இந்த காட்டிலையே ரொம்ப ஜாலியாக இருக்கேன். இந்த காடு முழுக்க நான் சுற்றிட்டேன். எல்லா இடமும் எனக்கு தெரியும். 1 மணி நேரத்தில் இந்த காட்டை சுற்றி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதை ஆமை ஆசையாக கேட்டுட்டு இருந்தது. முயல் எகிரி எகிரி குதிச்சுட்டு இருந்தது. ஆமைக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. நம்மளும் ஒரு நாள் இந்த காட்டை போய் சுற்றிட்டு வரணும்னு நினச்சது. அப்போது ஆமையை பார்த்து முயல் கேட்டது, நீயும் என்னோட சுற்றி பார்க்க வரையான்னு கேட்டது. உடனே ஆமையும் சரின்னுச்சு. உடனே மற்ற மிருகங்கள்லாம் வேண்டாம் வேண்டாம், முயல் வேகமாக போகும், உன்னால் அதனோட வேகத்துக்கு ஈடு செஞ்சு போக முடியாது, வேண்டான்னு சொல்லிச்சு. ஆனாலும் ஆமைக்கு நிறைய ஆசை இருந்தது. இல்லை, நான் போக ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆமை சொல்லிச்சு. உடனே முயல் சொல்லிச்சு, ஒன்று செய்யலாம், நமக்குள்ளே ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாம். யார் முதல்ல இந்த காட்டை சுற்றிட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிச்சு. ஆமையும் சரின்னுடுச்சு. மற்ற மிருகங்கள் இந்த ஓட்டப்பந்தயத்தை ஆர்வத்தோடு பார்க்க ரெடி ஆகிடுச்சு. ஒரு கோடு போட்டு ஸ்டார்ட்டுன்னு தொடங்கிட்டாங்க. அங்கே மங்கி, முயல்கள், சிறுத்தைகள், யானைகள், பேண்டா, மான், மயில் மற்றும் பறவைகள் நிறைய இருந்து வேடிக்கை பார்க்குது. அப்போது யானை தும்பிக்கை ஓட்டப்பந்தயம் தொடங்கப்பட்டது. ஆமைக்கும் ரேபிட்டுக்கும் ஓட்டப்பந்தயம் தயாரான நிலையில் எல்லாம் இருக்க, நம்ம மங்கி இலை ஃப்ளாகை அசைச்சு ஓட்டப்பந்தயத்தை தொடக்கி வச்சுது. வாழை இலைகளை வச்சு ஃப்ளாக் தயாரிச்சுதுங்க. அந்த ஃப்ளாகை வச்சுட்டு ஸ்டார்ட்டுன்னு சொல்லிச்சு. உடனே பன்னி முயல் புயல் வேகத்தில் காட்டில் ஓட ஆரம்பிச்சது. ஆனால் நம்ம டர்ட்டில் ஆமையால் வேகமாக போக முடியலை. இதை மற்ற பறவைகள் மரத்தில் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சது. இதை முயல் உட்காந்து பார்த்துட்டு வேகமாக தாவி மங்கிகளோட வேடிக்கை பார்த்த வழியில் எல்லா அனிமல்ஸும் வேடிக்கை பார்த்தது அப்படின்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சதுங்க. முயல் ஒரு பக்கம் பன்னிகளை தாண்டி வெளியிலும் ஓட ஆரம்பிச்சு. அதனோட காலில் இருந்து தூசிகள் பறக்க பறக்க ஓடுச்சு. ஆனால் ஆமையால் அந்த சூட்டு மண்ணில் ஓடவே முடியல, ஏன் நடக்கவே முடியல. மெல்ல உடலை அசைச்சிக்கிட்டு நகர்த்திக்கிட்டு ஆமை மெல்லமாக மூவ் ஆகுச்சு. இப்படி போய்கிட்டே இருந்தது ரேஸ். பறவைகள் ஆர்வத்தோடு இந்த ரேஸை பார்த்துட்டு இருந்தன. அப்போ முயல் என்ன பண்ணிச்சு தெரியுமா? இந்த ரேஸில் நிச்சயம் நான் தான் வின் பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக குதித்து ஓடிட்டு இருந்தது. ஆனால் ஆமை ரொம்ப மண்ணில் உடல் நசுங்க தேய நகர்ந்துட்டு இருந்தது. அதனோட உடல் ஃபுல்லாக சூட்டில் வலி எடுத்துக்கிச்சு அதுக்கு.